ஃப்ரெண்டோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு தான் அன்றைக்கி வந்து அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன். இந்த அவசரத்துலேயும் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி 4 இயரிங்ஸ் வந்து ஒரே கலரில் இருந்தது. எது போடுறதுனே தெரியல. ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் கிஃப்ட் பண்ணுறக்காக மினிசோக்கு போயிருந்தோம். பட் அங்கே ஆர்கனைசரை தவிர வெட்டிங்க்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. இன்னொரு ஷாப் போயிருந்தோம். அங்கே எல்லாமே நல்லா இருந்தது. எது வாங்குறதுனே தெரியல. கடைசியாக வந்து ஒரு சின்ன ஷோ பீஸ் புத்தா சிலை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சீக்கிரமே வந்துட்டோம். எங்கேயாவது வெளியில் கிளம்பணுன்னா ஜாலியாக மேக்கப் போட்டு கிளம்பிடும். பட் திரும்ப வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய டாஸ்கிங் மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி எந்த வித சோம்பேறித்தனமும் பார்க்காம எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இயரிங்ஸு வாட்ச் எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் நான் பண்ணது தலை சீவுறது தான். எப்போவுமே எல்லாமே பண்ணிடுவேன். பட் தலை மட்டும் சீவாமல் தூங்கிடுவேன். மறுநாள் செம சிக்காக இருக்கும். பட் அன்றைக்கி நல்லா தலை சீவி எடுத்து நல்லா டைட்டாக பின்னி மேக்கப் ரிமூவ்